30 இல்ல 30 தாண்டின ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும் 2 பேருமே சந்திக்கக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா நரமுடி தான். அதுவும் 30 வயசுல நரமுடி வரதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்காகவே நான் ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் குடுத்துருக்கேன். முள்ளால தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாரி தான் இதுவும். இயற்கையால மட்டும் தான் நம்ம வெல்ல முடியும். இயற்கையை செயற்கையால வெல்றது இப்ப வேணா நல்லா இருக்கலாம். பிற்காலத்துல அது உடல் உபாதைகளை கூட தரத்துக்கு நெறைய சான்ஸ் இருக்குது. ஆனா இதுல 8 பொருள் நான் சேர்த்திருக்கிறேன். இந்த 8 பொருளுமே நீங்க கஷ்டப்பட்டு நீங்க சேர்க்க வேணாம். நானே இது ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி, பேக் பண்ணி சேல்ஸ் பண்றேன். உங்களுக்கு இந்த ஹேர் டை வேணும் அப்படின்னா, நீங்க ஸ்க்ரீன்ல தெரிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த டைய பொறுத்தவரைக்கும் யாருமே ஒரு விஷயத்துக்கு மட்டும் கேரண்டி குடுக்கவே மாட்டாங்க. ஆனா அந்த கேரண்டிய நான் உங்களுக்கு தரேன். அது என்னன்னு வீடியோ எண்டுல சொல்றேன். எப்படி இத யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ ஒன் பை ஒன்னா சொல்றேன். வாங்க பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சீக்வித் சேனல். இப்போ ஒரு ஆளுக்கு தேவையான தண்ணி அளவு சொல்றேன். ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ டீ தூள் சேர்க்க போறோம். டீ தூள் சேர்த்த கைக்கு நல்லா தண்ணி கொதிக்க விடணும். தண்ணி சுண்டணும்லாம் அவசியம் கிடையாது. அதோட டிகாஷன் நல்லா இறங்கிட்டாலே போதும். நம்ம அதை ஆஃப் பண்ணிட்டு அதை வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இது கொதிச்சுட்டு இருக்குது. கொதிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். வடிகட்டின கையோட நம்ம சூடாக அதை நம்ம சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் வார்மாக இருக்கணும். நம்ம கை சூடு தாங்கணும். அந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன் சூடாக சேர்க்கக்கூடாது அப்படின்னா, அதில் போட்டிருக்கிற அந்த மிக்சிங் ரொம்ப ட்ரை ஆகிடும். அதில் உள்ள அந்த எஃபெக்ட் ஃபுல்லாகவுமே போயிடும். அப்போ அவங்களுக்கு அந்த கருமை நிறம் கொடுக்காம கூட போகலாம் நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம மிக்சிங் ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரே ஏரியா நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அது தண்ணி நிறையா ஆயிடுச்சுனாலும் நல்லா இருக்காது. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நான் அதோட பதத்தையும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சில்கி ஸ்மூத்தாக இருக்கணும் பார்க்கறதுக்கு. இது இன்னும் ட்ரை ஆகிடும். ஆனால் காஞ்சி போகாது. நம்ம ரொம்ப சூடாக தண்ணி ஊற்றும் போது தான் காஞ்சி போகும். இதை ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க. நான் ஒரு 45 நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அதை அப்படியே விட்டாச்சு. இப்போ பாருங்க நல்லா அதோட நிறம் கொஞ்சம் கருமையாக தெரியுதுங்களா? அதை அப்படியே நம்ம பெரட்டி பார்க்கும்போது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. அதாவது அது ஸ்மூத்தான ஒரு ட்ரைனஸ் தான் இருக்குது. ரொம்ப காஞ்சி போகலை. ஏன்னா நம்ம சூடாக தண்ணி ஊற்றல, அதனால காஞ்சி போகலை. இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு வாட்டரை லைட்டாக சூடு பண்ணியோ இல்லை நீங்கள் பச்சை தண்ணியாவோ லைட்டாக தெளித்து நீங்கள் திருப்பியும் உங்கள் தலையில் தேய்க்கிறதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது தலையில் தேய்ச்சா கீழே வலியாமல் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த பேட்டரை ரெடி பண்ணி தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் அப்படியே தலையிலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், என்னப்பா ஊற வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம், தலையில் தேய்க்கிறதுக்கு 1 மணி நேரம்னு இப்படியே நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிடுதே அப்படின்னு நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும். ஒரு நாள் உங்களுக்காக நீங்கள் ஒதுக்கி நீங்கள் இந்த இது பண்ணால் தான் உங்களுக்கு போக போக ரிசல்ட் கிடைக்கும். இது இன்றைக்கே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இயற்கை கொஞ்சம் மெதுவாக தான் வேலை செய்யும். ஆனால் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். மற்ற ஹேர் பேக்லாம் ஒரு 50 மினிட்ஸ் இருந்தால் போதும். நீங்கள் தலை குளிச்சுட்டு நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா கெமிக்கல் இருக்கிறதுனால நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த மாதிரி உள்ள இயற்கையாக நம்ம செய்யும் போது ஷாம்பு போட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஃபுல்லாமே அந்த ஷாம்பு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ உங்களுக்கு கலர் நிற்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் இதை பேக் பண்ணி நீங்கள் தலையில் வச்சிருந்து நீங்கள் குளிக்கும் போது உங்களோட அழுக்கு எல்லாமே வெளியாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்து குளிக்கலாம். இதுதான் நான் உங்கள்கிட்ட சொன்ன சூப்பரான கேரண்டி. இந்த மாதிரி நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா இரிட்டேஷன் இருக்காது, ஹெட்டேக் இருக்காது. நீங்கள் தாராளமாக வாங்கி இதை பயன்படுத்தலாம். உங்களுக்கு இன்னும் ரிசல்ட் நல்லா கொடுக்கணும் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 3 மாதத்தில் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இதை ஆர்டர் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான விஷயம். இதோட ப்ரைஸ் டீட்டெயிலேருந்து நீங்கள் எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டாலே போதும். இதோட டீட்டெயில் ஃபுல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 9952615639. நீங்கள் ஆர்டர் போட்ட 3 to 4 டேஸில் உங்கள் கைக்கு கிடச்சிரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.